10,000 ரூபாய் செலவு பண்ணி காஸ்ட்லியான ஷூ வாங்குறோம். ஆனா ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி உங்க பாதத்தை பார்த்திருக்க மாட்டீங்களே. காலையில எந்திரிச்சு இந்த 5 எக்ஸசைஸ் இப்ப டெய்லி பண்றது மூலமா பாதத்துல வர்ற கால்கேனியல் ஸ்பர், பிளான்டர் ஃபைசைட்டிஸ், ஹீல் பேட் சிண்ட்ரோம், ரெட்ரோ கால்கேனியல் பர்சைட்டிஸ் எதுவுமே வராது. பாதத்தை நல்லா லிஃப்ட் பண்ணிக்கோங்க. விரலை நல்லா மடக்கி நல்லா மேல தூக்க ட்ரை பண்ணுங்க. நம்பர் 2, தரையை நல்லா டைட்டா புல் பண்ணிட்டு காலை மடக்குங்க. ஹோல்ட் இட் ஃபார் 10 கவுண்ட்ஸ் அண்ட் ஸ்லோலி ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஃபுட்டுக்குள்ள கிராம்ப் வர மாதிரி இருக்கும், அது மசில் ஆக்டிவிட்டி தாங்க. நம்பர் 3, பெருவிரல் ரெண்டுத்தையும் கீழே டச் பண்ணிக்கோங்க. 4 விரல மேலே தூக்குங்க. அதே மாதிரி பெருவிரலை தூக்குங்க. மாற்றி மாற்றி பண்ணுங்க. நம்பர் 4, பாதத்தை நல்லா மேலே தூக்கி தூக்கி விடுங்க. நம்பர் 5, குதிகாலை தூக்கி விடுங்க. ஃபுட் பெயின்ன்றது ரொம்ப காமனுங்க. ஏன்னா நம்ம உடம்பு வெயிட்டை ஃபுல்லாக தாங்கிறது. இன்கேஸ் பெயின் வந்தது அப்படின்னா உங்களுக்கு குதிகால் வழியில் ஒரு ஃபோக்கஸ்டு பாயிண்ட்ல இருந்ததுன்னா அந்த இடத்த அழுத்தி ஹோல்ட் இட் ஃபார் 10 to 20 கவுண்ட்ஸ் 3 to 4 டைம்ஸ் பண்ணுங்க. ஒரு பேண்ட் மாதிரி இருக்கு அப்படின்னா எந்த டிரெக்ஷன் இருக்கோ அந்த டிரெக்ஷன்ல அழுத்துங்க. கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுங்க, பெயின் ஃப்ரீ ஆகும். அதான் வலிக்குதுன்ட்டு காஸ்ட்லியா ஷூவை மாத்தாதீங்க. உங்களோட மென்டாலிட்டியை மாத்திக்கோங்க. ஃபுட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டா வெறும் காலில் நடக்கிற அளவுக்கு ஃபிட்டா இருந்துதாங்க ஆகணும். அப்பதான் வலி இல்லாம வாழ முடியும். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.